மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் எனப்படுகின்ற 11 திருவிழாக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற திருக்கோயில் கடைபிடிக்கப்படுகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த 11 திருக்கோயில் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கு முன்கூட்டிய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகின்றது. அதில் மாநகராட்சி, வருவாய்த்துறை, காவல்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அதேபோல் பொதுப்பணித்துறை, அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து குழு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 12ஆம் தேதி அறங்காவலர் குழு கூட்டம் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் பேரவைத் தலைவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய மனைவி ருக்மணி அவர்கள் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிற அந்த திருக்கோயில் அவர் தலைமையிலே கூட்டம் நடந்திருக்கின்றது. 13ஆம் தேதி துறையினுடைய ஆணையாளர் நேரடியாக சென்று அங்கே ஆய்வு செய்து ஒரு குழு கூட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினர் கோரிய 190 கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகின்ற மேம்பால பணியினால் போக்குவரத்து தடை ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார். இதை பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த துறை சார்பிலே இருப்பவர்கள் ஆய்வு செய்து இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் அந்த பாதையை செப்பனிட்டு பக்தர்கள் வருகைக்கேற்றாற்போல் அது மாற்றி அமைக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்னையும் ஒரு சேர சென்று அந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு செய்ய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பணித்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, துறைக்கு நல்ல பெயர் வேண்டுமென்றார். அவர் அங்கே நடக்கின்ற அனைத்து திருவிழாக்களிலும் பங்கேற்கின்றார். அவர் அமைச்சராக இருந்தபோது என்ன மரியாதையோ அந்த மரியாதையோடு தான் இப்பொழுதும் அங்கே திருவிழாக்களில் அவர் பங்கேற்கின்றார். எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் நல்ல சிறந்த முறையில் பாதுகாப்போடு சாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள். ஆகவே விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று அவர் கூறுவது 2020-21ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் அங்கு திருவிழா நடைபெறவில்லை. கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவம் நடைபெறவில்லை. அந்த 2 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் 22ஆம் ஆண்டு நடக்கின்ற பொழுது அதிக அளவு பக்தர்கள் நெரிசலின் காரணமாக விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவம் நெரிசலால் ஏற்பட்டது. அந்த நெரிசலால் இறந்தவர்களுக்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 7 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார். வருகின்ற காலகட்டங்களில் அதுபோல் எதுவும் நடாமல் சிறப்பாக இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்படும். கடந்த ஆண்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் போது இது போன்ற ஒரு நெருக்கடி வந்தபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் RFID எனப்படுகின்ற ரேடியோ அலைவரிசை அடையாள கார்டு ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஸ்கேன் செய்து எந்த அளவிற்கு பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அனுமதிக்கப்படுவதற்குண்டான புதிய முயற்சியாக திருவண்ணாமலையிலே நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நானும் இணைந்து மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கார்த்திகை தீபத்திற்கு சிறப்பாக அந்த ஏற்பாடு நடைபெற்றது. அதையும் இந்த மதுரை திருக்கல்யாணத்திலே ஏற்படுத்த இருக்கின்றோம் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக நல்ல முறையிலே சிறப்பான முறையிலே இந்த திருவிழா நடைபெறும் என்பதை செல்லூர் ராஜி அவர்களுக்கு அவர் கூறியது போல ஜே என்று நடைபெறும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விரும்பத்தகாத சம்பவம் நடந்தது என்றார்கள். அவருக்கு தினந்தோறும் நாளிதழ் படிப்பதில்லை என்று கருதுகிறேன். நேற்றைக்கு கூட மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் 2 அமர்வு கொண்ட நீதிமன்றத்தில் சித்திரை திருவிழா ஏற்பாடுகளை சரிவர மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சித்திரை திருவிழாவுக்காக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை முழுமையாக நீதிமன்றத்திலே எதிர்மனு தாக்கல் செய்தபோது அதை முழுமையாக படித்து பார்த்த நீதிபதிகள் சிறப்பான ஏற்பாடுகள் இந்த ஆட்சியின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறியதோடு மட்டுமல்லாமல், உங்களை போன்று விளம்பரத்திற்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆகவே தள்ளுபடி செய்கிறேன், உங்களுக்கு ஃபைன் அளிக்கப்படும் என்றவுடன் அந்த மனுதாரர் மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டார். நான் பார்க்கிறேன் இந்த சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் அருமையண்ணன் செல்லூர்ராஜ் பேசுகின்ற பொழுது அவர் கடந்த ஆட்சி காலத்தில் எவையெல்லாம் அவர் சொல்லி நடக்கவில்லையோ அவையெல்லாம் இந்த ஆட்சியில் சொல்லி நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நேற்றைக்கு கூட அவர் பேசுகின்ற பொழுது
கல்லூரி வேண்டும் என்று இந்த ஆட்சியை தான் நடைபெறும், கடந்த ஆட்சியில் நடக்கவில்லை என்பதால் தான் இந்த ஆட்சியில் உங்களை அமர வைத்தார்கள் என்று கூறினார். இன்றைக்கு பேசும்போது கூட டாஸ்மாக் கடைகள் அவர்கள் காலத்திலே மூடப்படவில்லை, உங்கள் ஆட்சி காலத்தில் மூடப்பட வேண்டும் என்பதை போல் கோரிக்கை வைத்திருக்கின்றார். நிச்சயம் இதையும் உங்களால் செய்யாததை, உங்களால் இயலாததை செய்து முடிக்கின்ற ஆற்றல் படைத்த ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, சித்திரை திருவிழா நிகழ்ச்சி, அவர் கூறியது போல கொடியேற்றம், அவர் கூறியது போல மீனாட்சி பட்டாபிஷேகம், அவர் கூறியது போல மீனாட்சி திருக்கல்யாணம், அவர் கூறியது போல தேரோட்டம், அவர் கூறியது போல அழகர் புறப்படுதல், அவர் கூறியது போல ஆற்றில் இறங்குதல், அவர் கூறியது போல எதிர் சேவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். நாங்களும் திருவிழா 3 நாட்களும் நானும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அண்ணன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களும் உங்களோடு இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆய்விலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆலோசனைகள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள். உங்கள் காலத்தில் நிறைவேற்றாதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு பதிலை தெரிவித்துக் கொள்கிறேன்.